ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய்க்காங்க. அதில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஒரு 6 ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச எத்தனை ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா டக்குன்னு எடிட் பண்ணலாம். இல்லை நிறையா ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நாங்கள் ஒரு 6 ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நாங்கள் ஒரு சைக்கிளில் இருக்க மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துருக்குறேன். இப்போ எல்லாம் பாருங்கள், ஃபோட்டோ எடுத்தாச்சு. இதுமாதிரி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு எஃபெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானது எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இன்ஷாட் ப்ரோன்னு கொடுத்துருந்தா அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். இல்லை அப்படி உங்களுக்கு நார்மலாக தேவைன்னா இது மாதிரி அமௌண்ட் பே பண்ணாத மாதிரி இருக்கிறது நிறையா இருக்கும். அதில் நீங்கள் எது வேணால் வச்சுக்கோங்க. பாருங்கள், எது வேணால் வச்சுக்கலாம். வைப்ரேட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் எடிட் பண்ணும்போது. இப்போ நான் எனக்கு இது தேவையான சைஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன் அந்த ஃபோட்டோக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இன்ஷாட் ப்ரோன்னு கிடச்சில அதில் வந்து அமௌண்ட் பே பண்ணணும். இன்ஷாட் ப்ரோனால் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். இதில் ஏஐ எஃபெக்ட்ஸு. அப்புறம் நெக்ஸ்ட்டில் வந்து சாதா எஃபெக்ட்ஸ்லேயே போய் நீங்கள் என்ன நிறைய எஃபெக்ட் பண்ணிக்கலாம். அது ஏஐ எஃபெக்ட்னு நீங்கள் நிறைய டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். பார்த்தீங்க எப்படி இருக்கு. இது மாதிரி அவங்க இன்ஷாட் ஆப்லேயே எடிட் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இது அந்த நடுவில் இருக்க அந்த பட்டன், அந்த நீங்கள் ஃபோட்டோவுக்கு சைடில் இருக்குதா அந்த சின்னதாக கோடு போட்டிருக்கிற பட்டனை நீங்கள் தொட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அது மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த சைடு இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்தாண்டு இருக்கிறதுலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள் எப்படி எடிட் ஆகிருக்குன்னு. நான் சைஸ் எல்லாம் சின்னது பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், திருப்பி அந்த எஃபெக்ட்ஸ் நான் வந்து பாதியிலே விட்டனால திருப்பி எடிட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. இது மாதிரி நீங்களும் இன்ஷாட் ஆப் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த ஃபோட்டோ வச்சு வீடியோ மாதிரி எடிட் பண்ணனால இது பாருங்கள் வால்யூமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.